தவத்தில் முதலில் மனம் அடங்க வேண்டும். அதற்கான முயற்சியை பலர் முயற்சி செய்தாலும் சித்தர்களும் ஞானிகளும் நிரூபித்து அதற்கான வழியை நமக்கு தந்திருக்கிறார்கள். மனம் நிறுத்துவதற்கு முன் இந்த உலகம் மாயை என்ற புரிதல் நமக்கு வேண்டும். வாழ்கின்ற வாழ்க்கை அழியக்கூடியது என்பதை அறிய வேண்டும். வாழ்க்கை பற்றற்று வாழ வேண்டும். அழியக்கூடியதை விட்டு அழியாததை உணர தகுதியை வளர்க்க வேண்டும். எல்லா செயல்களுக்கும் மனம்தான் காரணமாக இருக்கிறது. குரு வாசல் திறந்து மனம் அடங்கி சுவாசம் ஒடுங்கி தன்னை அறிந்து உணர வேண்டும். குரு இல்லாமல் இது எல்லாம் தானாகவே செய்ய இயலாது. பிரபஞ்சம் நமக்கு எல்லாம் கொடுத்தாலும் பெறுகின்ற தகுதி நமக்கு வேண்டும். உலக புரிதலும் தகுதியும் இருந்தால் தவம் செய்து பிறவா நிலை அடையலாம். தகுதியை வளர்த்து கொள்வதற்கு எத்தனை நூல் படித்தாலும் அதை விளக்கி கூற அறிந்து உணர்ந்த குரு வழிகாட்டல் வேண்டும். அறிந்து உணர்ந்த குருவை சரணடைய வேண்டும். ஏமாற்றும் குருவிடம் உபதேசம் பெற்றால் எல்லாம் வீண்தான்.